தேர்தல் என்பது ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டை வினையாடித்து செய்யக்கூடிய விஜயதாரணியை பற்றி நம்ம பேசித்தாகணும். எலெக்ஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தவங்களை விதி இழுத்துக்கிட்டு போகுது. எங்கே வீதிக்கு எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறாங்க, பிஜேபியில் போய் சேர்றாங்க. ஏன்னு கேட்டால், எனக்கு எம்பி தேர்தலில் எனக்கு எப்போதுமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு தலைவராகக்கூடிய தகுதி இருந்து என்னை தலைவனை ஆக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் பெண்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி அள்ளி தர்றது அது பாஜக தான். ஒருவேளை ஸ்மிருதி இரானியை ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். கடைசியில் எம்எல்ஏ பதவி போச்சு, எம்பி சீட்டும் கொடுக்கல. விலவங்கோட்டில் வீதி வீதியாக சுற்றுறதுக்கு மனசு வந்தாலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனாங்க. சட்டசபை எலெக்ஷன் வந்துச்சு. மறுபடியும் காங்கிரஸ் 36,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டாப்புல. தாரகின்னு சொல்லி ஒரு லேடி. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? அரசியல் முரண்பாடு இல்லை, அரசியல் அசிங்கம். எத்தனையோ முறை காங்கிரஸால் எம்எல்ஏ ஆனவங்க கடைசியில் பாருங்கள் பாஜகனால் பட்டு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இனிமேல் விஜயதாரணிக்கு அரசியல் வாழ்க்கை கிடையாது. இப்படிப்பட்ட முடிவை எந்த அரசியல்வாதிகளும் எடுக்காதீர்கள் தயவுசெய்து. நன்றி.